இந்த வீடியோவில் நம்ம GTA கேமை வந்து நம்ம மொபைலில் வந்து ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் ஜாய்ஸ்டிக்கோட ஹெல்ப்போட வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக ப்ளே பண்ணுறதுக்கும் ஜாய்ஸ்டிக்கோட ப்ளே பண்ணுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இதில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் GTA வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதுக்கு நெட்ஃப்ளிக்ஸோட அக்கௌண்ட் வேணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டில் லைவ் அக்கௌண்ட் ஆகணும். பேக் வந்து அலைவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கேமை சூஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியும். அப்படி சூஸ் பண்ணி ப்ளே பண்ண முடிஞ்சால் தாராளமாக ஆஃப்லைன்லேயும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் ப்ளே பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கேம் பேடை வந்து ஜஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ண உடனே நாம் வந்து ஸ்கிப் பண்ணுறதாகட்டும் அண்ட் மெனியூஸ் வந்து செலக்ட் பண்ணுறதாகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேப்போட செக்மெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுறதாகட்டும் அண்ட் செக்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாத்தையுமே ரிமோட் மூலியமாகவே பண்ண முடியுது. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகுது. இது ரிமோட்லேருந்து மட்டும் பண்ணுறதுனால தான் இப்படி நடக்குதா அப்படின்னு தெரில. ஏன்னா நார்மலில் ப்ளே பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். நார்மலாக நல்லா இருக்குது, ஆனால் ரிமோட்டில் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. மேபி சிக்னல் கடத்துறதுலையோ இல்லை இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையோ ஏதோ பிரச்சனை இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஒரு ஜென்ரேஷன், கேம் ஒரு ஜென்ரேஷன், இந்த வகையான கேம் பேட் ஒரு ஜென்ரேஷன். ஸோ இத்தனை ஜென்ரேஷனோட பிரச்சனை இருக்கனால மேபி இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம்னு தோணுது. ஆனால் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காரையோ இல்லை முக்கியமான விஷயத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு நேவிகேட் பண்ணி டக்குன்னு நம்மளால் வந்து போக முடியுது. இதே ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்பவே சூப்பராக நம்மளால் வந்து ஃபைட் பண்ண முடியுது. அண்ட் சில ட்ராவலிங் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் வந்து நேவிகேட் பண்ண முடியுது. இந்த கேம் பேடில் பிரச்சனையா இல்லை மொபைலில் பிரச்சனையான்னு தெரில, சைக்கிளோ இல்லை டூ வீலரோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேம் பேட் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஆனால் காருன்னு ஒன்று சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் சொதப்புதுன்னு சொல்லலாம். ஸோ இது கொஞ்சம் பிரச்சனை தான் வச்சுக்கங்களேன். இது ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக கூட இருக்கலாம். மேபி இந்த மோட்டோ கேம் பேடில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அது இந்த கேம்லேயும் அப்ளை ஆகலாம். நம்ம மற்ற கேம் பேடையும் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வீடியோ போடலாம். வயர்டோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த கேம் பேடில் நாம் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு வயர்லெஸ்ஸாக ப்ளே பண்ணால் நமக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இது நல்லதாகவும் இருக்குது சில விஷயங்கள், ஆனால் எல்லாமே நல்லதாக இல்லை. ஸோ வயர்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேபி இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டபுள் பாசிட்டிவாக கூட வரலாம். காரணம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சிக்னல் போகும், போனால் போ செய்யினா செய் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் மிஸ்லீடிங் வந்து காண்டாக்ட் நடக்காது. ஸோ அதனால் ஈஸியாக அந்த கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ கேம் பேடில் இந்த மாதிரியான கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண முடியுமானா முடியும், தாராளமாக முடியும். மேபி இந்த கேம் பேட் கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமும் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஹை கிராஃபிக்ஸ் கேம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபைல் சைஸ், நியர்லி பார்த்தீங்கன்னா 9 ஜிபிக்கான ஃபைல். இப்போ ஒரு அடிஷ்னல் ஃபைலும் வந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 ஜிபிக்கு ஒரு கேம் இருக்குது. அதில் மொபைலில் நம்ம ப்ளே பண்ண முடியும். அதெல்லாமே ஒரு பெரிய மாற்றம். இப்போ ஒரு கன்சோலில் விளையாட வேண்டியது நம்ம மொபைலில் விளையாண்டுருக்கோம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பாருங்கள், நீங்களும் விளையாண்டு ப்ளே பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.